ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரவும் பகலும் இந்த வசனங்களை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபைகளை நடத்துகிற அனுபவம் பாய்ந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து ஒவ்வொரு வசனத்தையும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு விளக்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுவரை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வரை தியானித்திருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரை, கடைசி வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இப்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் கொண்டு இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எனவே இதை பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இவைகளை அறிமுகம் செய்யுங்கள். அநேகருக்கு இந்த வசனங்களை அனுப்பி வையுங்கள். அவர்களும் பார்த்து வசனத்தில் நிலை கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். எனவே இரவும் பகலும் வசனத்தில் கவனமாயிருங்கள். கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ முதலாவதாக இந்த பகுதியில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை யோவான் ஸ்தானனை குறித்து லூக்கா எழுதுகிறார். இதை ஏற்கனவே நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம். இப்போ லூக்காவும் அதை குறித்து ரொம்ப தெளிவாய் விலாவரி எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வசனங்களை நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறார். மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற விஷயம் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆட்சி? ரோம ஆட்சி. இந்த வேதம் எழுதப்பட்ட, அதாவது இந்த பகுதி விளக்கப்பட்ட இந்த காலங்களில் ஆட்சி புரிந்தவர்கள் யார்? முழு அதிகாரம் ரோமர்கள். அவர்கள் அந்த தலைமைக்கு என்ன சொல்லுவாங்க? ராயன் என்று அழைப்பார்கள். ராயன். நம்ம வந்து மந்திரிகள்ன்றோம், அவங்க ராயன் என்று அழைப்பாங்க. அதனால தான் பவுல் கூட பிரசங்கம் பண்ணும்போது நீ ராயனுக்கு அபயமிட்டாயே அப்படிலாம் சில சம்பவங்கள். அப்படின்னா மேல் அதிகாரம் அவங்களுக்கு. இந்த ரோம ஆளுகையும் அதற்குட்பட்ட மாநிலங்களில் யூத ஆளுகையும் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களை குறித்து பார்க்கிறோம். இந்த முதல் வசனத்தில் நாம் பார்க்கிற விஷயம் என்ன? இந்த சம்பவங்களும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்பது யாரோ ஒருவர் சொன்னார், எழுதினார். இது கற்பனை கதை அல்ல, வரலாற்று உண்மை. அதனால இந்த பைபிளை யாரும் பொய்யாக்க முடியாது. எத்தனை பேர் பேசி கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணினாலும் இதை நிரூபிக்க முடியாது. இது கதை, இது கற்பனை கதை அப்படின்னு நிரூபிக்க முடியாது. சரித்திர ஆதாரம், சரித்திரம். அப்போ திபேரியு ராயன், அதான் ரோம ஆளுகையின் முதன்மை. ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில், வருஷம் குறிப்பிடப்படுகிறது. இல்லை, நீங்கள் இந்த நாட்களில் தெளிவாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு மீடியாலாம் தெளிவாக வந்து விட்டது. அதனால் இதற்குறித்த ஞானம் உள்ளவர்கள் தெரிந்து வேதம் உண்மை, நாங்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மை, நாங்கள் சொல்லுகிற தெய்வம் உண்மை என்பதை தெளிவாய் கண்டு கொள்ள முடியும். ஆனால் இப்படி ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் குறைவு. அப்படி ஆராய்ச்சி செய்தால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள். அடுத்த வார்த்தை பொந்தியு பிலாத்து, யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஆண்டவர் இயேசு அவரை சிலுவையில் அறையும் போது இந்த பிலாத்து தான் அந்த அதிகாரத்தில் இருந்தார். இது யூதேயாங்கிற தேசத்து பொறுப்பா இருக்கிறார், யூதேயா. அதன் பிறகு அதற்கு இன்னொரு பொறுப்பு யாரு? ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியும். இந்த கலிலேயாவில் தான் ஆண்டவர் இயேசு அவருடைய ஹெட் குவார்ட்டர், அவருடைய தலைமை ஸ்தானம் இருந்ததை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரிகிறது. அவன் சகோதரனாகிய பிலிப்பு
காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திராகுனித்தி நாட்டிற்கும் அதிபதியாகவும் அப்படின்னு. யாரு? ஏரோது அவனுடைய சகோதரர். இவன் விஷயத்தை தான் நாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் கழுத்தை வெட்டினாங்க. எதனாலன்னு சொன்னா, இந்த ஏரோது தன்னுடைய தம்பி மனைவிய தவறாக அவன் உயிரோட இருக்கும்போதே இந்த பெண்மணிய இவன் திருமணம் செய்து கொண்டான். அதனால இது தப்பு. இது நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறை செய்யக்கூடாது என்று யோவான் ஸ்நானன் எச்சரித்தார். சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். உலக ஆதாயத்துக்காக உடன்று போகிறவர்கள் அது கண்டுக்காம போயிடுவாங்க. ஆனா கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தவறுகளை கண்டிப்பா சுட்டி காட்டணும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க இஷ்டம். இந்த பிலிப்பு குறித்து சொல்லும்போது அடுத்த காரியம், லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனோய்க்கு அதிபதியாயும். இது இந்த பொறுப்பாளர்களை பற்றி சொல்லியிருக்கு. 2ஆம் வசனத்துல அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில். அன்னா யாரு? காய்பா யாரு? இவங்க பிரதான ஆசாரியர்கள். ஆளுகைன்னு வரும்போது இப்ப குறிப்பா ராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்தானத்துல யாரை கொண்டு வருவாங்க? யாரு? மந்திரின்னுவாங்க. மந்திரி. ராஜா பக்கத்துல மந்திரி. இன்னைக்கு நமக்கு ஆட்சி செய்யறவங்க எல்லாம் மந்திரி. ஆனா அன்னைக்கு ராஜாக்கள் தலைமை வரும்போது மந்திரிங்க கீழே இருந்து இவங்க தான் விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி நாட்டில் அப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு விஷயம். அதே போல இந்த இடத்துல இந்த ஆட்சின்னு வரும்போது குறிப்பா யூதர்களுக்கு யார் இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள். இப்ப அண்ணாவுடைய மருமகன் தான் காய்பா. அதான் அவனுக்கு அந்த 2 பேர். ஃபர்ஸ்ட் அவரு. ஆமா, ஒரே பிரதான ஆசாரியர் தான் இருக்கணும். ஆனா இங்க 2 பேரும் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. அண்ணாவுடைய மருமகன் காய்பா. அந்த பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில். அப்ப இந்த காலங்கள்னு வரும்போது இது கட்டுக்கதை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த நேரத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த காலத்துல என்ன? வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அதாவது தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. இவங்களுக்கெல்லாம் ஆட்சியின் ஞானம் வந்திருக்கு. அதிகாரம். ஆட்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் அந்த எப்படி ஜனங்களை நடத்தணுங்கிற அந்த ஞானம் வந்திருக்கு. அவங்களே வளர்த்து கொண்டாங்க. ஆனா இந்த இடத்துல தேவ வார்த்தை வருகிறது. ஏன் தேவ வார்த்தைன்னா, இந்த தேவ வார்த்தை தான் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களை தெளிவாய் நடத்த முடியும், ஆலோசனை சொல்லி. 2வது, வரும் நாட்களில் என்னென்ன காரியம் நடக்க போகிறது என்பதற்கு மனித ஞானத்தாலும் உலக அறிவினாலும் சட்டங்களாலும் நிர்ணயிக்க முடியாது. தேவ வார்த்தை வந்தால் மட்டும்தான் நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் அறிந்து தீமையை விட்டு நன்மையாய் வாழ முடியும் என்பதற்கான தெளிவை கொடுப்பதற்காக தேவ வார்த்தை வர வேண்டும். தேவ வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே இருள் மறைய வேண்டும், ஒளி வர வேண்டும். அப்ப இந்த யோவானை குறித்து சொல்லும்போது இவர்கள் காலத்தில் இவன் இருந்த இடம் என்ன? வனாந்தரத்தில். தகப்பன் பெயர் சகரியா, அவன் குமார். இவனுடைய பெயர் என்ன? யோவான். இவனுக்கு வந்தது என்ன? தேவ வார்த்தை. இப்ப தேவ வார்த்தை வந்த பிறகு அவர் செய்கிற வழி என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தை யோவான் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்ப அங்கே தொடர்ந்து அங்குள்ள வார்த்தையை தான், பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமானமாகும் என்று. அதனுடைய செய்தியின் உச்சகட்டம் என்ன சொல்றாருன்னா, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும்,
வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் ஏற்கனவே சரித்திர ஆதாரம் என்று சொன்னேன். இரண்டாவது வேத வசனத்தின் ஆதாரம், தீர்க்கதரிசியின் ஆதாரம். 1-2 சாட்சி வரும்போதே உண்மை என்று விளங்கும். இப்ப தீர்க்கதரிசியின் ஆதாரம் 6ஆம் வசனத்துல அவர் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் அவர் ஊழியத்தை தொடங்குறார். என்ன ஊழியம் தெரியுமா? பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். யோவான் வந்த நோக்கம், எந்த காலம், அவர் கொடுத்தப்பட்ட பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பில் எந்த அளவுக்கு தெளிவாய் தொடங்குகிறார் என்று சொல்லும்போது, மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை இப்பொழுது அவர் வந்த நோக்கத்தின் முதல் கட்டமாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயும் இதை குறித்து பேசுகிறார், மார்க்கும் பேசுகிறார், இந்த இடத்துல லூக்காவும் பேசுகிறார். லூக்கா பேசும்போது யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு பூர்வீகத்தை சொல்லி அவர் எப்பவுமே எழுதுகிற பேட்டர்ன்ல ரொம்ப அழகாய் விவரித்து சொல்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது அவருடைய அறிமுகமாயிற்று. அடுத்தது அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியா 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள், அந்த நாட்களில் ஜனங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதை வந்தவர் என்பதை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம மத்தியில பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எங்கள் ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். லூக்காவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மையமாக கொண்டு நாம் சத்தியத்தை தியானிக்க போகிறோம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவானை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 6 வரை அவரை அறிமுகம் படுத்தின பின்பு அந்த யோவான் மூலமாக சொல்லப்பட்ட சத்தியங்கள், அந்த நாளிலே அந்த அவரிடத்தில் வந்த அந்த யூத மக்களுக்கு சொல்லப்பட்ட சத்தியங்கள் என்ன? அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, பாருங்க, அவன் யோவான் அவர் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி அவர் சொன்னதான ஒரு காரியம் என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? ஏன் என்று சொன்னால், அந்த இடத்துல ஞானஸ்தானத்தை பெறும்படியாய் மத்தேயு எழுதும் பொழுது பரிசேயரும் சதுசேயரும் அவனிடத்தில் ஞானஸ்தானத்தை பெறும்படியாக அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஞானஸ்தானத்தை பெறும்படியாக வந்த அவர்களை குறித்து இந்த யோவான் ஸ்நானகன் சொன்னது, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார் என்று காரணம் என்ன? இந்த பரிசேயரும் சதுசேயரும் யார் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றி அவர் செய்கிற எந்த காரியத்தையுமே, அவருடைய போதனைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய சீஷர்கள் செய்கிற காரியத்தெல்லாம் குற்றப்படுத்துகிற காரியத்துக்காகவே அவரை பின்தொடர்வார்கள். பரிசேயரும் சதுசேயரும். அதில் பரிசேயர்கள் உடைய காரியத்தை பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலும் தேவதூதர்கள் இருக்கிறார் என்று நம்புவார்கள். சதுசேயரோ அப்படி அல்ல, உயிர்த்தெழுதல் எல்லாம் இல்லை, தூதர்கள் எல்லாம் இல்லை என்று வாதிடுகிற கூட்டத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அவர் பின்னாலே சுற்றி கொண்டிருக்கிற கூட்டத்தார் தான் இந்த பரிசேயரும் சதுசேயரும். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? 2வது சொல்றாரு, மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுங்கள். அப்போ அவரிடத்தில் வந்த திரளான ஜனங்களுக்கு அங்கு ஒரு சுவிசேஷத்தை
அவர் யோவான் பிரசங்கிக்கிறார். அது என்னன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதல் ஏற்ற கனியை கொடுக்கணும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் மனம் திரும்புதல் ஏற்ற கனிகள். ஏன் அதை அவர் சொன்னார்னா, இவங்க இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் வாதாடுகிற காரியம் என்ன என்று சொன்னா, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எங்களுக்கு மனம் திரும்புதல் தேவையில்லை. இவங்க வாதாடுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாங்களாம் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எங்களுக்கு மனம் திரும்புதல் வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்ல வாதாடுகிறது நிமித்தமாக ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை நீ கொடுத்து தான் ஆகணும். நீ ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கலாம், நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்ல தொடங்காதிருங்கள். அப்ப இவங்க சொல்றது அதுதான், எங்களுக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லை, எங்களுக்கு இந்த சத்தியம் தேவையில்லை, நாங்க ஏற்கனவே யாரால் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளையா நாங்கள் இருக்கிறதுனால நாங்க தேவனுடைய பிள்ளையா, தேவனை தொழுது கொள்கிற எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர், அவர்களுக்கு யோவான் சொன்ன சத்தியம் என்னன்னா, சொல்லாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளுக்குள்ளே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நாங்கெல்லாம் ஆபிரகாம் பிள்ளை என்று அறிக்கையிடுகிற, எங்களுக்கு தேவையில்லை மனம் திரும்புதல் தேவையில்லை என்று சொல்லுகிறவங்களுக்கு தேவன் இந்த கல்லுகளுக்குள்ள என்ன ஆபிரகாமுக்கு என்ன உண்டாக்குவாரா? பிள்ளையை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால இதனால நீங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கும் மனம் எல்லாரும் ரட்சிக்க தான் கிறிஸ்து வந்தார். இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், விசேஷமாய் ஊழியர்களும், விசேஷமாக ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும், யோவான் இந்த இடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. அந்த நாளிலே, அந்த காலகட்டத்தை, அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு மனம் திரும்புதல் ஏற்றதான ஒரு சுவிசேஷம் யோவான் ஸ்நானகன் அறிவித்தார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த நாளில, அந்த காலகட்டத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுகிற அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிற காலத்திலே ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்மேல் விழுந்த கடமை, நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு ஜனங்களை மனம் திரும்புதல் ஏற்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு அடையாளத்தை சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கு பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு உடனே வரும் என்று சொல்லிது. அப்படின்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. யோவானுக்கு கொடுத்த அந்த தருணத்தை அவர் வீணாக்காமல், அந்த காலகட்டத்திலே அவரை தேடி வந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் மனம் திரும்ப ஏற்ற கனியை கொடுங்க. இந்த நாளிலே, அந்த நாளிலே மனம் திரும்ப ஏற்ற கனியை கொடுத்து தான் ஆகணும். சுவிசேஷத்தை அறிவித்தார். வந்தாது. அப்பதான் இவங்க சொன்னாங்க, நாங்க ஆபிரகாம் பிள்ளையா இருக்கிறோம், எங்களுக்கு இது தேவையில்லை. இல்ல, தேவன் கல்லுகளுக்குள்ள ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். அடுத்தது 9ஆம் வசனத்துல இப்பொழுது ஒரு பிரசங்கத்தை சொல்றாரு. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருக வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்றான். என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு எச்சரிப்பான பிரசங்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. தன் திரளான மக்கள் தன்னிடத்திலே ஞானஸ்தானத்தை பெற வந்தவங்களுக்கு இவர் ஒரு ஆணித்தரமான எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். என்னன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருக வைக்கப்பட்டிருக்கிறது. 1வது நூற்றாண்டிலே எச்சரிப்பின் சுவிசேஷத்தை தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை எச்சரித்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். கோடாரியானது மரத்தை வெட்டும்படியாய் வேறரு வெச்சிட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கனி கொடாத வேறரையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த மரம் வெட்டப்படும் சொல்லுது பாருங்க.
ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். மனம் திரும்பாம நல்ல கனி, நல்ல கனினா ஜீவியம் மாறாத, அவரை ஏற்றுக்கால மனம் திரும்புதல் இல்லாத, உண்மையான வாழ்க்கை வாழாத மரம். அநேக இடத்துல மனுஷனுக்கு மரத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் செய்ய போகிற ஒரு காரியத்தை முன் அடையாளமாக இந்த யோவான் ஸ்நானகன் மரத்தின் வேறு அருகிலே கோடாறு. இப்ப இந்த கடைசி நாட்களிலே மனம் திரும்பாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ற எச்சரிப்பு, நம்முடைய கர்த்தர் கடைசி நாட்களிலே தூக்கி அக்னி கடலிலே தள்ளப்படுவார், நம்மை தள்ளப்பட வைப்பார். யாருக்கு இந்த நிலைமை என்றால் மனம் திரும்பாதவங்களுக்கு. இன்னும் சொல்லப்படும் வெளிப்படுத்தின புத்தகம் 21 அதிகாரம் 27 வசனத்துல ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பான். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று தெளிவான ஒரு சத்தத்தை ஆண்டவர் நேரடியாக யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின புத்தகம் 21 அதிகாரம் 27 வசனம் ஆணித்தரமா சொல்லிக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப யோசித்து பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய பெயர் கர்த்தராகிய ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? அப்படி பெயர் எழுதப்படாமல் காணப்படுகிறவன் எவனோ அவன் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதைத்தான் யோவான் ஒரு மரத்தை வச்சு சொல்றாரு. கோடாரியானது மரத்தின் வேரர்களை வைக்கப்பட்டு இருக்கிறது, மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஜனங்கள் செஞ்சாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. நல்ல அழகான இப்ப இந்த சத்தியத்தை கேட்ட பயம் வந்துச்சு. ஏன்னா கோடாரானது மரத்தின் வேர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கனி கொடுக்காத இருக்க மரத்தெல்லாம் வெட்டுன்னு எங்க போடும்? அக்கினியில போடுவாங்க. இது நியாய தீர்ப்பு நாளில் நடக்கிற சம்பவத்தை முன் அடையாளமா சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஜனங்கள் யோவான் கிட்ட கேட்கிறாங்க, யோவான் சார்ந்து கிட்ட, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஏன்னா சத்தியத்தை சொல்லிட்டாரு. இப்ப நாங்க என்ன செய்யட்டும்? தப்பித்துக்கொள்ள நாங்க என்ன செய்யட்டும்? நல்ல மரமாய் மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்யட்டும்? உடனே சொல்றாரு, அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் என்றார். இப்ப இவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவங்க ஜீவியத்தில் செய்ய வேண்டிய கடமையை சொல்லி காட்டிட்டார். அதாவது அக்கனியில போடப்படாது இருப்பதுக்கு என்ன செய்யணும் அந்த சூசத்தை சொல்லிட்டார். அடுத்தது யார் கேட்கிறாங்க பாருங்க, 12 ஆயக்காரரும் ஞானஸ்தானத்தை பெற அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. கேட்டது ஜனங்கள். அடுத்தது கேட்டது யாரு? ஆயக்காரன் என்று சொன்னார். ரோம அரசாங்கத்தில் இருந்து அவன் அதிகாரத்தை பெற்று வரி வசூல் செய்யணும். ஆனா ஆயக்காரர்கள் அநியாயமா வரி வசூல் செய்வாங்க. அரசாங்கம் ஒரு வரி போட்டா கூடுதலா இவர் ஒரு வரியை போட்டுக்கின்னு மக்களை வஞ்சிக்கிற, ரோட்டு மேல நடந்தா வரி, ரோட்டு விட்டு கடந்தா வரி, பிரிட்ஜ் மேல உட்கார்ந்தா வரி, எதுக்குத்தான் அநியாயக்காரன் தான் அந்த ஆயக்காரன். அது சகேவு நமக்கு ஒரு முன் அடையாளமா இருக்கிறார். அப்ப அந்த ஆயக்காரர்கள் கேட்டாங்க, ஆயக்கார ஞானஸ்தானத்தை பெற அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார். அதற்கு அவன், யாருக்கு? ஆயக்காரர்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதீர்கள் என்றார். உங்களுக்கு எவ்வளவு ரோம அரசாங்கத்தினால சட்டத்தின்படி வரி வசூல் செய்ய சொல்லி இருக்கு, அவ்வளவுதான் நீ வாங்கணும், அநியாயமா வாங்க கூடாது அவனுக்கு சொல்லிட்டார். இது என்ன இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அரசாங்கத்திலயோ இல்ல பொதுவாக நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நாம் செய்யப்பட வேண்டுமே தவிர நமக்கு வேறு எது சத்தியத்துக்கு மீறி இருக்கிறதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. 3வது பாருங்க, 14ஆம் வசனம்.
போர் சேவகரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப இந்த போர் சேவர்களை எல்லாரும் ஒண்ணு ஜனம் கேட்கிறாங்க, ஆயக்காரன் கேட்கிறான். இப்ப முன்னாடி யார் கேட்கிறாங்க? போர் சேவகர் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்றார் உபதேசம்? பொய் சாட்சி சொல்லாத, இடுக்கண் செய்யாத, பொய் சாட்சி குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளம், உனக்கு அரசாங்கம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குதோ அவளே போதும் என்று இருங்க. அப்ப இன்னைக்கு கூட அதே தான். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் கூட இதே சுவிசேஷம் தான். நீங்க யாரா இருந்தாலும் இங்க சொல்லப்படுகிற வார்த்தை தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் ஸ்தானகனுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை அவர் ரொம்ப விவரமாய் ஒவ்வொரு காரியத்தையும் விவரித்து பேசுகிறதே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஜனங்களுக்கு, அடுத்தது ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர், அடுத்தது போர் சேவகர்கள், சோல்ஜர்ஸ்க்கு சொல்றாரு. அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. பிரியமானவர்களே, இங்கே லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்தானகனுடைய பிரசங்கமும் அதை கேட்கிற ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவனிடத்திலே சில காரியங்களை கேட்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவன் பிரசங்கம் பண்ணும்போது, விரியன் பாம்பின் குட்டிகளே, வருகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு கேட்க உடனே ஆயக்காரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ இவர் எல்லாவற்றிலையும் எதிலிருந்து இவர் யோவான் பதில் கொடுக்கிறார்னா, நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு சொல்றாரு. நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, அதே போல போர் சேவகரும் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு நியாய பிரமாணத்துல தான் சொல்றாரு, ஒருவருக்கு இடுக்கண் செய்யாதிருங்க, பொய் சாட்சி சொல்லாதிருங்க, பொய் குற்ற சாட்டப்படாமல் இருங்க. ஏன்னா போர் சேவகர் என்ன பண்ணுவாங்கன்னா, இக்காலத்தில் இருக்கிற போலீஸ்காரர் கூட கேஸ் எதுவும் கிடைக்கலன்னா பொய் கேஸ் போட்டு தனக்கு பேர் வரணும்னு பாக்குறாங்க. ஏதோ ஒரு கேஸ் பிடிக்கணும், ஒரு பெட்டி கேஸ் ஏதோ ஒன்று போடணும். பிடிக்கிறது ஷீட் பெல்ட், சும்மா ஒரு ஹெல்மெட் போடணும், ஏதோ ஒன்று போட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்ப பாருங்க, எதுவுமே நீங்கள் எதுவுமே ஆசனப்படாதீங்க, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்க. எதிலிருந்து யோவான் சொல்றாருன்னா, எல்லாம் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை ஒவ்வொன்றா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களிலே யோசனை பண்ணி இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சகரின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கேட்கிறவர்களுக்கு யோவான் மிக தெளிவாக கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, இவன் பேசுகிற பேச்சு இவங்க நினைச்சாங்க இவர் கிறிஸ்துவோ என்று நினைக்கத்தக்கதாக இருந்தது. யோவான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து எந்த சந்ததியில வந்தார்? ஆபிரகாமுடைய குமாரனாக தாவீதுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்கும். இப்ப இந்த அதிகாரத்திலேயும் கீழே நம்ம வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறு இங்க குறிக்கிறது. அப்ப அதுக்கு முன்பதாக இவங்க கேட்கிறாங்க, எப்படி இவர் கிறிஸ்துவா இருக்குமா, இவர் தான் வரப்போகிற ரட்சகரா இருப்பாரா என்று சொல்லியிருப்பார். யோவான் தெளிவா சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியை, அப்படின்னா அவர் போட்டு இருக்கிற ஷாண்டல்ல நான் அழுக்கிறது கூட நான் பார்க்கிறேன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச குடும்பத்தின் ஒரு உறவினராய் இந்த யோவான் ஸ்தானகன் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் மூத்தவனாய் இருந்தாலும், இவர் காட்டுகிற அந்த தாழ்மை பார்த்தா வேற யாரும் சொல்ல முடியாது. சின்ன பையன் தானே சொல்லி அவர் நினைக்கல, அவருடைய வாரை அவிழ்க்க கூட நான் பார்த்திருந்தேன். ஏன்னா
யோவான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னா வழியை ஆயத்த பண்ணும்படியாக, கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தார். அதனால்தான் 1ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல யோவான்ல சொல்லப்படுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினவர் இந்த யோவான் ஸ்நானகன். இதுல ஒரு காரியத்தை நாம் எல்லா ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் யோவானை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துக்காக வழியை ஆயத்த பண்ணும்படியாக அவன் வந்தான் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுகிறது. இது யோவானுடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த நோக்கத்துக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூட அவரை குறித்து சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல அபிஷேகப்பட்ட தேவ ஊழியர்கள், ரட்சிக்கப்பட்டதான தேவ விசுவாசிகள், நம்மை கூட தேவன் இந்த உலகத்துல ஒரு நோக்கத்துக்காகத்தான் அனுப்பி இருக்கிறார். என்ன நோக்கம்? ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். அந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் அநேக எல்லா ஊழியர்களையும் தேவன் நம்மை அபிஷேகித்து அனுப்பி வைத்து இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இவர் இங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தனது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவிழாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்று சொல்றார். தூற்றுக்குடை. அதனால்தான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நம்மெல்லாம் பதரை போல ஓடுகிறவர்கள் அல்ல, இன்றைக்கு நல்ல கோதுமை மணியை போல நாம் இருக்க வேண்டும். தூசியை போல பறந்து போக கூட. தூற்றுக்கூட இந்த விவசாய நிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல காற்று அடிக்கும் போது அதை அந்த பதரெல்லாம் பறந்து போயிடும். அந்த கோதுமை மணியானது நிலத்தின் அந்த பயிர்கள் ஒரே இடத்துல நிற்கும். இதைத்தான் வசனம், தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, தமது களத்தை நன்றா பெருக்கி கோதுமையை தமது களஞ்சியத்துல சேர்ப்பார், பதரையோ அவிழாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். இதை சொல்லிட்டு வேறு அநேக புத்திமதிகளையும் இந்த யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. என்ன அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஒருத்தர் ஷார்ட்டா எழுதுறாரு, ஒருத்தர் விலாவரியா எழுதுறாரு. இப்ப யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 35 வரைக்கும் அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு அவர் அங்க எழுதுறாரு. ஆனா லூக்கா என்ன பண்றாரு, மற்ற காரியங்களை இவர் பிரசங்கித்தாருன்றார். இப்ப லூக்கால என்ன சொல்றாரு பாருங்க, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் வருகிறதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்க வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷர்கள் 2 பேரும் நின்றார்கள் என்று இங்க வசனம் சொல்லுது. அப்போ பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இவர்கள் இங்கே வந்தார்கள். பிற்பாடு இவர் தைரியமாய் பிரசங்கம் பண்றான். 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோது தன் சகோதரனாக பிலிப்புடைய மனைவி ஏரோதையால் நிமித்தமாக தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்கு நிமித்தமாகவும் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது, தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலிலே அடைத்து வைத்தான் என்று வசனம் சொல்லுது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை அவன் தவறாக வைத்துக் கொண்டிருந்தான். இதை மார்க் எழுதும்போது சொல்றார் 6ஆம் அதிகாரத்துல,
17:18 ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கு கொண்ட பொழுது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது போர் சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்தான். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த இடத்துல என்ன நடக்கிறது, யோவான் எப்படி பிரசங்கித்தார் என்பது. லூக்கா இதை 3ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தின் முடிவில் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அதே 3ஆம் அதிகாரத்தில் தான் கிறிஸ்துவுக்கு முன்னே ஒருவர் அனுப்பப்படுவார் என்பதை அங்க தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதையும், அவர் உலகத்தில் செய்கிற காரியத்தையும் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறார். அடுத்தது, இந்த யோவான் ஸ்நானகன் ஒருவேளை காவலில் வைக்கப்பட்டாலும் அவர் விடுவிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் கொடுத்த சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மத்தேயு எப்படி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதினாரோ அதே போல இவரும் சில காரியங்களை இந்த இடத்தில் பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும், படிக்கும் போதே அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களுக்கும் உதவி செய்வார். வசனத்தை தியானியுங்கள், சுவிசேஷத்தை கைக்கொள்ளுங்கள், உபதேசத்தை கைக்கொள்ளுங்கள். இந்த உபதேசத்துக்குரியவர் வெளிப்படும் நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபதேச கை கொண்டால் தான் அவரோடு கூட நாம் பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் வேற எந்த வழியிலும் நம்ம பிரவேசிக்கவே முடியாது. எனவே ரொம்ப தெளிவாய் ஞானமாய் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். இவ்வளவு நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.